இருக்கும்போது செந்திரபாண்டி படத்துக்கு வந்து ₹1 கூட வாங்காமல் வந்து நடித்து கொடுத்ததா அவங்க அப்பாவே வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அந்த நன்றி விசுவாசம் அவருக்கு இருக்கும் இல்லையா, அதனால் உரிமையாக அண்ணன் கூப்பிட்றதுல தப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட. அப்போமே இப்போ எங்கள் அண்ணியே அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தாங்களா, அது எங்கள் வீட்டு பிள்ளை, ஆமாம் அவரோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறது பிள்ளைங்க. எங்கள் கேப்டன் வந்து அவர் தான்டா சிஎம், நீ ஸ்டாலின் சிஎம் கிடையாது. அது வந்து தமிழ்நாடு முதல்வருக்கே தெரியும். தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புருசிலி ஆனந்த், அப்புறம் அந்த வெற்றி கழகத்தில் இன்னொரு ஆள் துணை யாதவ அர்ஜுனா, அவங்களுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரே விஷயம், தேமுதிக ஓட்டு முரசுக்கு தான், எங்கள் கேப்டன் அந்நியாருக்கு தான், விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு தான். அதே மாதிரி இளைஞரணி செயலர் விஜயபிரபாரம் முரசில் அவங்களுக்கு தான் முரசில். சாரோட ஒவ்வொரு நினைவு நாள், பர்த்டே, அந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கோயில் திருவிழா மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க. நிறைய பேர் வந்து ஐயாவோட ஆசீர்வாதத்துக்காக வராங்க. ஸோ நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். அவரோட ஒவ்வொரு கோயிலில் விழா நடக்கும்போது நாங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லா மக்களும் இதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால தான் ஒரு மீடியாவிலையோ இல்லை ஒரு பத்திரிக்கையிலையோ ஒரு பேட்டி கொடுக்குறோம். இது வந்து பெருமைக்காக கொடுக்கறது இல்லை. இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் சோசியல் மீடியாவுக்காக பெருமைக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஐயாவோட புகழ் மேலும் மேலும் வளரணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டி கொடுக்குறோம். நாங்களும் 4 பேர் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ எங்களை பார்த்து ஐயாவோட நினைவு நாள், பர்த்டே, மற்ற உங்களோட பர்த்டே, நினைவு நாள், எல்லாரோட இதுக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். ஐயாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். கண்டிப்பாக நான் அவரை கோயிலுக்கு வந்தாவே எனக்கு அந்த உணர்வு இருக்குது. நான் 4 பேரை பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஸோ இதே போல் உங்களுக்கும் தோணணும். முடிஞ்ச வரைக்கும் இயலாதவங்களுக்கு இயன்றதை உதவி செய்யுங்க. இதை வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். ஐயாவோட பர்த்டே அதுவுமா. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது பண்ணுங்கள். நீங்கள் 10 பேருக்கு பண்ண தேவையில்லை. உங்களால் முடியுமா, ஒரு ₹10 கொடுங்க. அந்த இடத்துல அவங்க அது ஒரு தண்ணி குடித்தா கூட அது நமக்கு வந்து வயிறு நிறையும், நம்ம வயிறு நிறையும், மனசும் நிறையும். ஸோ அதுதான் கடவுள். ஒவ்வொருத்தரும் நமக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அதுதான் கடவுள். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார். கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஐயா கண்டிப்பாக நமக்கு கேப்டன் ஐயா துணையாக இருப்பார். அவரோட புகழ் இன்னும் மேலும் மேலும் வளரணும். இந்த இடம் இன்னும் பெரிய கோவிலாக மாறணும். அதுதான் எங்களோட ஆசை. கண்டிப்பாக மாறும். ஐயா எல்லாருக்கும் துணையாக இருப்பார். நன்றிங்க. பிறந்த நாளுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற இந்த தெய்வத்தை நாங்கள் தினம் பார்த்துட்டு தான் இருக்கோம், தினம் நினச்சிட்டு தான் இருக்கோம். இந்த தெய்வம் எங்கேயுமே போகல. அவரோட ஆத்மா இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது நான் முழுசாக நம்புகிறேன். இன்னைக்கு அன்னதானம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அண்ணாவோட பிறந்த நாள் இல்லாமல் சாதாரண நாட்களிலே எப்போவுமே வந்து சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஸ்பெஷலாக இன்னைக்கு எல்லாருக்குமே பிரியாணி 3000 பேருக்கு மேலே வந்து பிரியாணி கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 3000 பேருக்கு மேலே வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க. அது இங்கே இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தது போக கூட போய் எடுத்துகிட்டு போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கண்ணு தெரியாதவங்க எல்லாருமே வந்து மனசார சாப்பிட்டாங்க. அந்த தெய்வம் வந்து எங்கேயுமே போல இங்கே தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே வேண்டின எல்லா விஷயங்களும் கேப்டன் கோயிலில் நடக்குது அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் மக்கள் நம்புகிறாங்க. விஜய் சாரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அவர் அங்கிள்னு முதலமைச்சர் சாரை சொன்ன பற்றி தானே. அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல அங்கிள் தாத்தான்னு தானே கூப்பிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தை முதல்ல வந்து அவங்களுக்குள்ள பாண்டிங் இருந்தப்போ, நீங்கள் முதல்ல பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தப்போ அவங்க அப்பா, அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, கலைஞர் சார் எல்லாருமே இன்னும் ஃபோட்டோ எடுத்த புகைப்படத்தில் பார்க்கும்போது அவங்க வந்து அப்போ அங்கிள் தானே கூப்பிட்டுருக்கணும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சாதாரண பாண்டிங் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. இன்றைக்கி அங்கிள்னு கூப்பிட்டது வெளிப்படையாக மக்கள் முன்னாடி கூப்பிட்டனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. அவங்க குடும்ப சொந்தமாக இருக்கும்போது அங்கிள்னு கூப்பிட்டது எனக்கு ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் இல்லை. அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, எல்லா உரிமைனா தம்பிங்களோடைய அண்ணியை விட மக்களை விட தாண்டி அவருக்கு உரிமை இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கேப்டன் ஐயா இருக்கும்போது செந்திரபாண்டி படத்துக்கு வந்து ₹1 கூட வாங்காமல் வந்து நடித்து கொடுத்ததா அவங்க அப்பாவே வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அந்த நன்றி விசுவாசம் அவருக்கு இருக்கும் இல்லையா, அதனால் உரிமையாக அண்ணன் கூப்பிட்றதுல தப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட. அப்போமே இப்போ எங்கள் அண்ணியே அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தாங்களா, அது எங்கள் வீட்டு பிள்ளை, ஆமாம் அவரோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறது பிள்ளைங்க. பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதியாக என் கேப்டனுடைய 25வது அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நின்றடா
வறுமை ஒழிப்பு நாளாக இன்று கொண்டாடுகிறோம். ஸ்ரீ பத்மஸ்ரீ என் இதய தெய்வம் கேப்டன் அவர்களும் அவர் பிறந்தநாளை ஏழை மக்களுக்காக ஏற்றதை செய்கிறோம், இன்றதை செய்து கொண்டிருக்கிறோம். அவரோடு உயிரின் தொண்டனாக ஒரு தொண்டனாக இங்கே வந்து அவருடைய ஆத்மாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோடான கோடி இளைஞர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். திரளாம ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் பார்க்க மக்கள் திரளாக வந்து தேமுதிகவின் வெட்கொடியாக வர 2006 அவருடைய புதல்வர் வருங்கால முதல்வராக அமர செய்வோம். இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டராக சொல்லுவேன். செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வரேன். இன்னைக்கு ஆகஸ்ட் 25 73 பிறந்தநாள் விழா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பாசத்துக்குரிய எங்கள் அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பிறந்த நாளே எப்படின்னா, அவர் பிறந்த நாள் வந்துச்சுன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதில் என்ன பெரிய விஷயம்னா, அவரோட பிறந்த நாளே வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட சொன்ன ஒரு தலைவர். மற்ற தலைவராக எப்படி கொண்டாடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்தநாள் என் பிறந்தநாளுக்கு வறுமையே இருக்கக்கூடாது அப்படி சொல்லி தான் 234 தொகுதி மனு மற்ற ஸ்டேட்டு எப்படின்னா வெளிநாடு அந்த பக்கமாக பண்ணுறாங்க. அப்படி தான். அதனால் அவர் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னென்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் போன பிறகு கேப்டனை மிஸ் பண்ணுறோம். மீண்டும் இந்த 26 சட்டமன்ற எலெக்ஷனில் முரசுக்கு வந்து அது தனிச்சோ கூட்டணியும் அது எங்கள் கழக பொதுச்செயலாளர் அந்நியார் முடிவு பண்ணுவாங்க. கழக இளைஞர் இணைச்செயலாளர் விஜய் பிரபாரம் முடிவு பண்ணுவாங்க. என்னோட கருத்து, அவங்க வந்து எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே, மற்றவங்க எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஒரு நல்ல முடிவு எடுத்து 26 2011 எப்படி 41 சீட்டு வாங்கி 29 சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் தலைமையில் போனாங்களோ, 2026 கழக பொதுச் செயலாளர் எங்கள் வேலு நாச்சியார், எங்கள் கேப்டன் அந்நியாரோட சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே போகணும். அதுதான் எங்கள் தேமுதிக தொண்டர்களோட இது. அடுத்தது கேப்டன் மாதிரியும் யாருமே வர முடியாது இல்லையா. கேப்டன் தான். அப்படின்னா கேப்டனுக்கு அடுத்தது எங்கள் கேப்டனு மறு உருவம், நாளைய தமிழகம், எங்கள் இளைஞரின் எதிர்காலம், எங்கள் விஜய் பிரபாகரன் மட்டும்தான். பல சினிப்பரில் எடுத்துட்டா எங்கள் சின்ன கேப்டன் கேப்டன் ஹெல்ப்பு நிறையா பேருக்கு பண்ணியிருக்காரு. அதான் வந்து யாருக்குமே இவங்களுக்கு தான் பண்ணா அவங்களுக்கு தான் பண்ணான்னு அவர் விளம்பரப்படுத்தலை நிறையா பேருக்கு. ஆனால் அந்த தமிழ் திரையுலகம்னு அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த தமிழ் திரையுலகத்தில் நன்றி உலகம் ஒரு கம்மி பேர் தான். ஒரு அந்த இதில் ஒரு எனக்கு சரியாக தெரில, அந்த சினிப்பீரை பற்றி நம்மளுக்கு தெரியாது. கேப்டன் இருந்தார், அது தெரியும். ஒரு 500 பேர் இருக்காங்களா, அந்த 500 பேரில் எப்படி இருந்தாலும் ஒரு 450 பேர் நன்றி கேட்டவனாக தான் இருப்பான். ஆனால் அதில் யாரானா பேரே சொல்கிறான், அதான் நம்மளுக்கு பயமாக கிடையாது. அந்த நடிகர் சங்க, அது விஷாலாக இருந்தாலும் சரி, அது கார்த்தியாக இருந்தாலும் சரி, இந்த மெயினாக அந்த சூர்யா குடும்பத்தில் உள்ளவனு சூப்பரு. பெரியண்ணா படத்தில் கேப்டன் வாய்ப்பு கொடுக்கலன்னா இன்றைக்கி சூர்யா கிடையாது. இதை வந்து நாங்கள் சொல்லி காமிக்கல, இல்லை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவனு கேட்கல. எங்கள் கேப்டனோட வாரிசு எப்படி இருந்தாலும் மேலே வந்துடுவாங்க. ஏன்னா அவர் செஞ்ச தர்மம் அப்படி. சாதாரண மற்றவனுங்க மாதிரியா வந்து சொத்து தான் வேணும், 75 வயசு 80 வயசு வரைக்கும் நடிக்கலை, ஓகேவா. அதே மாதிரி ஒரு ராஜ்யத்தை போய் கட்சி அடமானம் வைக்கல. தேமுதிக விமர்சனம் பண்ணுற அந்த யூடியூப் சேனல் ஏன்னா உங்களெல்லாம் இந்த மணி, அப்புறம் அந்த ஏடிஎம்கே ஜாலரா ஒருத்தர் பண்ண பேர் என்ன, சவுக்கு சங்கருக்கு என்னன்னா, சவுக்கு சங்கர் எங்கே காத்து வாங்குறானோ அங்கே தான் வாங்கணும். கூட 200 ரூபா கொடுத்தா தேமுதிகாட்ட வந்துட்டா. மற்ற கட்சியை பற்றி விமர்சி, ஆம்பளை தானே நீ, ஆம்பளை தானே. மற்ற எவனாக இருந்தாலுமே நான் கேட்குறேன், ஆம்பளையாக இருந்தால் வாழ்கிற கட்சியை விமர்சி, இல்லை ஏடிஎம்கே விமர்சி, இல்லை பிஜேபி. தமிழ்நாட்டில் தேமுதிக மட்டும்தான் இருக்குது. அப்போ தேமுதிக தான் முதல் கட்சி கேப்டன் சொன்ன மாதிரி. அப்போ விமர்சிக்கிறா, அப்போ தேமுதிக பற்றி நீ காசு கொடுக்குறானோ இல்லையா பயம் இருக்குல்ல. அது வந்து அவனுங்களுக்காக நான் செங்கல்பட்டு மாவட்ட சார்பாக கடுமையாக கண்டனம் வைக்கிறேன். 26 கண்டிப்பாக சில பேர் யூடியூப்பில் உட்காந்துட்டு 4க்கு 4 சீட்டு கொடுப்பாங்க. வெற்றி கழகத்துக்கு போனால் பாதி சீட்டு கொடுத்துருவானுன்னு. தேமுதிக இருந்த எதிர்கட்சியாக உட்காந்த கட்சிரா. இன்னைக்கு
எங்கள் கேப்டன் வந்து அவர் தான்டா சிஎம். இன்னைக்கு ஸ்டாலின் சிஎம் கிடையாது. அது வந்து தமிழ்நாடு முதல்வருக்கே தெரியும். இன்னைக்கு அதுக்கப்புறம் பண்ணா விஜய் மதுரையா? அதான் சொல்கிறோம். இப்போ மதுரையில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜய் எங்கள் அண்ணன் அந்த அந்த விஷயம் தானே, அந்த மாதிரி தானே. அது வந்து அவர் அண்ணன்னு சொன்ன நல்ல விஷயந்தான். அது எப்படி இந்த சூர்யா இந்த சினிப்பிரில் உள்ள அதில் விஜய் சின்ன பிள்ளையிலேருந்து நடிச்சிருக்காரு. இன்னொன்று செந்தூர பாண்டி படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் அவங்க விஜய் ரசிகராக கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர்கள். ஏன்னா நம்ம அதை அப்படியே விமர்சிக்க மாட்டோம். மற்ற நாம் தமிழ் சீமான் கட்சி மாதிரியே நம்ம எங்களுக்கு விமர்சிக்க மாட்டோம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் கேப்டன் நல்லா இருக்கிறப்ப எப்படின்னா நல்லா இருக்கிறப்ப இல்லை ஒரு உடல்நல சரியில்லாதப்ப வந்து பார்த்து அண்ணன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி தேமுதிகவுக்கு ஒரு ஆதரவாக நீ கொடுத்துருக்கலாம். உன் ஆதரவாக எங்களுக்கு வேணாம். 2011 அதிமுக கூட்டணியில் வந்து நீ உன்னோட ஆதரவை கொடுத்த. அதுக்கு முன்னாடி திமுகவில் கொடுத்த. எப்படின்னா 4 படம் காவலாம் வேலாயுதம் இன்னும் ஒரு 5 படம் சேர்த்து அதுக்கு ஒரு ஆதரவு. அப்புறம் அடுத்த கலைஞர் ஆட்சி வந்துட்டுன்னா தலைவா அதுலேருந்து லாக் பண்ணிச்சா அப்படியே இதுதான் உன்னோட சப்ஜெக்டு. ஆனால் எங்கள் கேப்டனா இது வரைக்கும் யார்ட்டையுமே கை கட்டி முட்டி போட்டு யார்ட்டையும் பதில் சொன்னா கிடையாது. நேருக்கு நேராக சட்டமன்றத்தில் 2011 தரமான தம்மம். இது வரைக்கும் தமிழக அரசியல்லே எந்த ஒரு அரசியல் அப்படிப்பட்ட கலைஞரே இது வரைக்கும் சட்டமன்றத்தில் அது மாதிரி யாரும் பேசின கிடையாது. அந்த முன்னாள் ஜெய அம்மையாரா அது வந்து சம்பவம். அதால் விஜய் வந்து அந்த அளவுக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது கிடையாது. கேப்டன் சொன்னதுக்கு நான் சொல்கிறேன். மதுரையில் கேப்டன் 2005 கூட்டினது தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி இது வரைக்கும் கூட்டலை. எப்படின்னா இந்த மாநாடு சேர்த்து சொல்கிறேன். 25 லட்சம். ஏன்னா இப்போ தான் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு லொட்டுலுக்கு என்ன. அப்போ ஏன் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பேப்பர் தான் பேனா தான் தந்து பத்திரிகையிலே எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த நியூஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு 50 லட்சம் வந்துச்சு, எங்களுக்கு 100 லட்சம் வந்துச்சு அப்படின்னு இல்லை. எங்கள் தலைவர் வந்து எங்கள் தலைவர் மாதிரி தேமுதிக மாதிரி இந்த தமிழக அரசியலில் எவனும் மாநாடு போட்டதில்லை. மகளிர் அணி மாநாடு, இளைஞர் அணி மாநாடு, 30 விழா பல இதுவும் பண்ணிட்டார். என்ன ஓகேவா? மீண்டும் 26 எங்கள் கழக பொதுச்செயலாளர் அன்னியார் எங்கள் கேப்டன் மறுவரும். இன்னொன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழக பொதுச்செயலாளர் புருசிலி ஆனந்த் அப்புறம் அந்த வெற்றி கழகத்தில் இன்னொரு ஆள் துணை அந்த ஆதவ அர்ஜுனா அவங்களுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரே விஷயம். தேமுதிக ஓட்டு முரசுக்கு தான், எங்கள் கேப்டன் அன்னியாருக்கு தான், விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு தான். அதே மாதிரி இளைஞர் அணி செயலாளர் விஜய் பிரபாரம் முரசில் அவங்களுக்கு தான் முரசில். அந்த ஆதவ அர்ஜுனன் வந்து இடையில நான் ஒரு இது பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாப்புல. அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவங்களுக்கே 10% வந்துச்சுன்னா ஏண்டா 10% மேலேயே வந்துச்சுடா. அப்போ வந்து நீ இருந்தியா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. முதல் தேர்தலில் நான் என்ன கேட்குறேன், அதான் வேணாம். என் தலைவர் இப்போ முதல் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். ஓகேவா? சாதாவா அவனும் மதுரையில் நின்று ஜெயிக்கல, இல்லை கடலூரில் நீங்கள் விருதாச்சலம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் பாமக கோட்டைன்னு. 2006 தேமுதிக கோட்டை கேப்டனோட கோட்டைன்னு வரலாறு படைக்க வச்சார். அதே மாதிரி 2011 ரிஷிவந்தியம். அதே மாதிரி 2026 ஒன்று விருதாச்சலம் இல்லை ரிஷிவந்தியம் கழக பொதுச் செயலாளர். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நீ எந்த தொகுதியில் வேணாலும் நின்று அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டு பேசு. நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் தனிச்சு கேப்டன் மாதிரி தனிச்சியில் கேப்டனாக வந்து சட்டமன்றம் இடைத்தேர்தல் பொது தேர்தல் எம்பி கவுன்சிலரு எல்லாமே பார்த்துட்டாரு. நீ இப்போ தான் வந்திருக்க, அது உள்ளே நீ வந்து எடுத்தோட சிஎம். அது வந்து என்ன அதுவும் உண்மை தான், நான் ஏற்றுக்கிறேன். எல்லாருக்கும் அது தான் இருக்கும். ஓகேவா? எடுத்தோட உடனே ஆயிட முடியாதுல்ல. இப்போ ஒரு கட்சியிலன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடையா போச்சு ஒரு இது ஃபஸ்ட்டு உறுப்பினர் ஆகணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 19 வயசு இருந்தால் ஓட்டேடி கொடுப்பான். அந்த ஓட்டேடி அதை வச்சு தான் நம்ம உறுப்பினர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நீ போட்டிங்க அது உனக்கு கட்சியோட செயல்பாடை வச்சு தான் உனக்கு போட்டிங்க போடுவான். அதே செலவு பண்ணுறவனு மண்ணை தட்டி மூடிடுவானா இருக்கான் நிறைய பேர். நான் கட்சியிலையுமே இருக்குது. ஓகேவா? அவன் மட்டும் செலவு பண்ணுறவன் ஒருத்தவனாக இருப்பான், போஸ்ட் அடிக்க ஒருத்தவனாக இருப்பான், விளம்பரப்படுறதுக்கு ஒருத்தவன் இருப்பான்.